45 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. சவாஸ் இருக்கிறார். ஒரு யுக்திகாரமான ஒரு பதவி சாலம் ஒவ்வொரு திசைகளை சிறந்த பதவி சார். அது ஒரு சிறந்த பதவி சார் நடுவர் செய்திருக்கிறார். இதுவரையிலே 3 ஓவர் பெறப்பட்டிருக்கிறது. 35 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. 3 ஓவர் நிறைவிலே 18 பட்டுகளை எதிர்கொண்டு 35 ஓட்டங்கள். நடுவர்கள் கண்பார்த்த வேண்டுகோள். நேரம் சென்று கொண்டிருக்கின்றது. உங்களுக்கான அன்பார்ந்த வேண்டுகோள். போட்டிகளை துரிதப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆலோசனைக்காரர்கள் வந்தாலும் பரவாயில்லை. உங்களுடைய ஆலோசனைகளை மிக வேகமாக அதை செய்துவிட்டு விரும்புமாறு கேட்டுக்கொள்கின்றோம். புத்தாள சிசி அணி தலைவர் அன்பார்ந்த வேண்டுகோள். உங்களுடைய அணி தலைவர் உங்களுக்கான அன்பார்ந்த வேண்டுகோள். அணிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தந்தால்தான் இந்த போட்டிகளை நாங்கள் சிறந்த முறையில் நடத்தி முடிக்க முடியும். நான்காவது பத்து வீச்சு ஓவரை நிகழ்த்துவதற்கு வேகமாக பந்துகளை வீசக்கூடிய ஒரு பந்து வீச்சாளர் எதிர்கொள்வதற்கு ரிவாஸ். பந்து வீச்சு முதலாவது பந்து வீசுவதற்கு நடுவர் ஜமி செய்திருக்கிறார். எதிரிகள் ஒன்றாக அதிகரிக்க ஓட்டத்தின் சிறு மாற்றம் 36 ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. விக்கெட்டுகள் எதுவும் வீழ்த்தப்படவில்லை. ஒரு குடியெடுப்பு நழுவப்பட்டிருந்தது. அணியின் உரிமையாளர் அருண் அவர்கள் எங்கிருந்தாலும் பாத்திருக்க மண்டபத்திற்கு அழைக்கின்றோம். 2 ஓட்டங்கள் பெறப்படுமா? இல்லை, களத்தடுப்புகள் சிறப்பாக அமைந்து கொண்டிருக்கிறது. புத்தள சிசிக்கு ஆரம்பத்தில் தடுமாற்றங்களாக இருந்தாலும் கூட தற்போதைய சூடு கொடுத்திருக்கின்றது. இடது வலமையான வீரர்களில் துடுப்பாட்டங்கள் இந்த மைதானத்தை பொறுத்தவரையிலே இடதுகள் துடுப்பாட்ட வீரருக்கு சாதகமான ஒரு மைதானம். இரண்டாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மைதானத்துக்குள்
ஆக்கமற்ற நிலையிலே அந்த 2 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும் என்ற நிலையிலே ரிவாஸ் ஆட்டம் வளர்ந்து கொண்டு கொண்டிருக்கின்றார். எங்களுடைய சாரா ஸ்போர்ட்ஸ் கிளப் உரிமையாளர் ஜலீம்பாய் அவர்கள் எங்களுக்கு பல உதவிகளை செய்திருக்கின்றார். அவருக்கும் 2 கழகங்கள் 3H பவர் கிங்ஸ், தோஹா நைட் கிங்ஸ் மிகவும் கடமைப்பட்டிருக்கின்றது என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் ஓட்டம் இதுவரையில் 4 ஓவர் நிறைவிலே 48 ஓட்டங்கள் பெறப்படுகின்றன. ரிஃபாஸ் 13 சதுக்களை எதிர்கொண்டு 28 ஓட்டங்கள், 2 6 ஓட்டங்கள், 1 4 ஓட்டங்கள் பெறப்பட்டுள்ளது. ஓகே 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 49 ஓட்டங்கள் பெறப்படுகின்றது. இவ்வாறான புள்ளி கணக்கீட்டாளர்களின் எங்களுடைய நெட்வொர்க் கொஞ்சம் இதாகின்ற காரணத்தினால் ரிஃபாஸ் அவர்களுக்கு நாங்கள் அதை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறந்த 10 வீச்சாளர் 28 ஓட்டங்கள் பெற்றவர்களை ரிஃபாஸ் ஆட்டம் இழந்திருந்தார். இதுவரைக்கும் 2 விக்கெட்டுகள் வீழ்த்தப்படுகின்றது. புதிய துடுப்பாட்ட வீரர் ஜபீன் பகத் அழைக்கப்பட்டிருக்கின்றார். 3 என்று குறிப்பிடுவார்கள். சிறந்த பதிவீச்சு சிறந்த சுற்றுப்பாட்டம் 6 ஓட்டங்கள் பெறப்படுமா? சிறந்த சுற்றுப்பாட்டம் சிறந்த முறையிலே அந்த 6 ஓட்டம் பெறப்பட்டிருந்தது. ஓட்டத்தில் மாற்றம் மீண்டும் ஒரு 6 ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. லோகோர் திசைகளை 2 பந்து வீச்சுகளை எதிர்கொண்டு 2 6 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. இதுவரையில் 2 விக்கெட்டுகள் இழக்கப்பட்டிருக்கிறது. என தெரியவில்லை. 2 பந்து வீச்சாளர்களாக இருந்தாலும் கூட பிரபாஸ் இருக்கின்றார், சம்பிரஸ் இருக்கின்றார். மீண்டும் ஒரு ஓட்டத்தினால் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றது. கால்காப்புகள் வீசப்பட்ட 10 வீச்சுக்கள் வீசப்பட்ட 10 வீச்சு லக்வா என்று எங்களுடைய நடுவர் ஜப்ரின் செய்திருக்கின்றார். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
எங்களுடைய அழைப்பை ஏற்று வரை தந்திருக்கின்ற எங்களுடைய கமிட்டியின் மெம்பரும் நடுவருமான சைல் பாய் அவர்களை நாங்கள் வருக வரவேற்றுக் கொள்கின்றோம். பெரியஸ்க ப்ராடக்ட் கிங்ஸ் கோபா நைட் கிங்ஸ் சார்பாக சிறந்த பந்து 2-6 ஓட்டங்கள் கொடுத்தாலும் கூட மிச்ச பந்துகளை சிறப்பாக வீசிக் கொண்டிருக்கின்றார். ஓட்டத்தின் மாற்றமில்லை. 66 ஓட்டங்களை மன்னிக்கவும் 64 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. ஒரு ஓட்டம் பெறப்படுகிறது. இரண்டாவது ஓட்டத்துக்கு இத்தனைப்பு களத்தடுப்புகள் கவனையினங்கள் காரணமாக மீண்டும் 2 ஓட்டங்கள் பெறப்படுகிறது. மூன்றாவது ஓட்டம் ஆட்டம் விளக்கப்பட்டிருக்கிறார். 2 ஓட்டங்கள் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது. 65 ஓட்டங்கள் வெற்றி இலக்கு. அடுத்த போட்டிக்காக நாணய சுழற்சியில் ஈடுபடுவதற்கு சிபி பாய்ஸ் அணியின் தலைவரும் ராக்கெட் கிளர் அணியின் தலைவர் ரியாஸ் அவர்களையும் காத்திருப்பு மண்டபத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அறுபத்தி 5 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். வெற்றி இலக்கு சுத்தால சிசி அணியினருக்கு நடுவர்கள் கண்காட்ட வேண்டுகோள். போட்டிகளை துரிதப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சிபி பாய்ஸ் அணியினரும் ராக்கெட் கிளர் அணியின் தலைவருக்கும் அன்பாத வேண்டுகோள். மன்னிக்கவும் 67 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். வெற்றி இலக்கு 67 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். நிஷாம்பாய் சிபி பாய்ஸ் அணியின் தலைவர் ராக்கெட் கிளர் அணி தலைவருக்கான அன்பார்ந்த வேண்டுகோள். நாணய சுழற்சிக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அணித்தலைவருக்கான அன்பார்ந்த வேண்டுகோள். உங்களுடைய வீரர்களை மைதானத்துக்குள் நுழைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அணி தலைவருக்கு அன்பார்ந்த வேண்டுகோள். நேரம் போராடி ஜப்ரின் பகத் நன்கு அறிவார் எங்களுடைய நேரத்தை. எங்களுடைய கமிட்டியின் நண்பரும் கூட. நாங்கள் போட்டியை துரிதப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இரு நடுவர்களுக்கும் அதேபோன்று புத்தளசிசி அணி தலைவருக்கான அன்பார்ந்த வேண்டுகோள். உங்களுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களை மைதானத்துக்குள் நுழைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக ஜனீர் மற்றும் வைசான் 2 பேரும் அதிரடியாக துடுப்பாடக்கூடிய வீரர்கள். வைசானை பொறுத்தவரையிலே ஒரு ஏபிடி பில்லியஸ் என்று குறிப்பிடுவார்கள். எந்த திசையிலும் 6-4 ஓட்டங்கள் பெறுவதில் இலகுவான ஒரு துடுப்பாட்ட வீரர். அதே போன்றுதான் ப்ளூ லைன்ஸ் அணியின் வேகமான பந்துவீச்சாளர்கள் சிறந்த துடுப்பாட்ட வீரர்களை உள்நோக்கியிருக்கின்றார்கள். லெவனிஸ்டார் நடத்திய அந்த மாபெரும் மென்பாண்டு கிரிக்கெட் சுற்று போட்டியின் சாம்பியன் கிண்ணத்தை சுத்திகரித்த ஒரு அணி மீண்டும் அதே அந்த வேகத்துடன் கிங்ஸ் மற்றும் கோவா நைட் கிங்ஸ் இணைந்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த போட்டியில் முதலாவது போட்டியில் மோதிக்கொண்டிருக்கின்றார்கள். அறுபத்தி 7 ஓட்டங்கள் என்ற 36 பந்துகளை எதிர்கொண்டு 67 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். நடுவர்களுக்கு அன்பான வேண்டுகோள். போட்டிகளை துரிதப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.
நடுவர்களுக்கான அன்பார்ந்த வேண்டுகோள் செப்பரேட். நடுவர் செப்பரேட். போட்டிகளை துரிதப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வீரர்களுடன் நீங்களும் சேர்ந்து கலைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் அசாரங்களுடன் கொம்ப்ளைண்ட் செய்து கொண்டிருக்கின்றார். சிவி போலீஸ் அணி தலைவர் ரஃப்கான் முருசி எங்கிருந்தாலும் பாத்திருக்க மண்டபத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று தாக்கத் கில்லர் அணியின் தலைவர் ரியாஸ் முகமது குசியில் இருக்கின்றார் என்று நினைக்கின்றேன். அவரை பாத்திருக்க மண்டபத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆரம்ப பந்து வீச்சாளராக பந்து வீச்சாளரின் நாம் எங்களுக்கு தெரியவில்லை. கொஞ்சம் சத்தமாக போட கேட்க வேண்டும். அணி தலைவர் அசீம், பந்து வீச்சாளர் அசீம் மம்முரா முனையிலிருந்து ஒரு வேகமாக பந்துகளை வீசக்கூடிய பந்து வீச்சாளர் என்று நினைக்கின்றோம். நடுவர் அது ஒரு பவுப்புல என்று குறிப்பிடுகின்றார். முதலாவது பந்து வீசுபவர். போட்டிகளை துரிதப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நடுவர் முப்பத்தி 6 பந்து வீச்சுக்கள், 67 ஓட்டங்கள். இந்த மைதானத்தை பொறுத்தவரையிலே சிறந்த பந்து வீச்சு, அந்த குறைந்து வீசப்பட்ட பந்து வீச்சு ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. 66 என்பது ஐடியல் மைதானத்திலே ஒரு சிறந்த ஒரு புள்ளி கணிப்பீடு என்று குறிப்பிடுகின்றார் எங்களுடைய புள்ளி கணிப்பீட்டாளர் அருண் கிங். பந்து வீச்சாளர் சிறந்த பந்து வீச்சாளராக இருக்கின்றார். அல்லது குறைத்து வீசப்பட்ட பந்து வீச்சு, முதலாவது பந்து வீச்சு ஒரு ஓட்டம், 35 பந்துகள். இரண்டாவது பந்து வீச்சு, முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. முனைக்காப்பாளர் ஜப்ரில் ஃபஹத் அதை சரியான முறையிலே சேகரித்திருந்தார். மன்னிக்கவும், முனைக்காப்பாளரின் நாம் ரினோஸாக எங்களுக்கு இப்பொழுதுதான் எங்களுடைய அருண் அவர்கள் தெரியப்படுத்தியிருந்தார். சிறந்த ஒரு முனைக்காப்பாளர். முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. 2 சகோதரர்கள் ட்ரிபிள் 1 மற்றும் எங்களுடைய முனைக்காப்பாளர் 2 சகோதரர்களாக இருக்கின்றார்கள். ஹலோ, ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. 30 பந்து வீச்சுகளை எதிர்கொண்டு 67 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும் என்ற இலக்கிலே முதலாவது விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. ஃபைசான் ஆட்டத்தில் இருந்திருந்தார். எந்தவித ஓட்டமும் பெறப்படாத நிலையில் திசைகளே ஒரு சிறந்த ஒரு புதியெடுப்பா இல்லை நழுவிடப்பட்டிருக்கின்றது. ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. தாக்கட்கிழர் அணி தலைவருக்கான அன்பான வேண்டுகோள். சிடி பாய்ஸ் அணி தலைவர் நீண்ட நேரமாக காத்துக் கொண்டிருக்கின்றார். நாணய சுழற்சிக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஜிஹான், உங்களை நாங்கள் இங்கிருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய அணி தலைவரை வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இல்லாட்டி நீங்க வாங்க என்று குறிப்பிடுகின்றார்கள். சிறந்த ஒரு 6 ஓட்டங்கள் படிக்கின்றது. ஒரு சிறந்த ஒரு வான வேடிக்கை. துடுப்பாட வீரர், சிறந்த ஒரு துடுப்பாட வீரர். அவருடைய வெற்றில் பட்டால் கூட இந்த ஓட்டம் ஒரு இலவாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் புலலன்ஸ் அணி தலைவர் அவ்வாறான ஒரு அணி தலைவர் இல்லை. சிறந்த பந்துவீச்சாளர்கள், சிறந்த நுணுக்கங்களை கையாளக்கூடிய ஒரு அணி தலைவர்.
முரசி எதிர்கொண்ட முதலாவது பகுதியை 6 ஓட்டத்திலே பெற்றுக் கொடுத்திருந்தார். ரிவாஸ் அந்த 6 ஓட்டத்தை தடுக்க வேண்டும் என்ற நினைத்தாலும் கூட அது ஒரு வான வேடிக்கை. சிறந்த துடுப்பாட்டம். களத்தடுப்புகள் சிறப்பாக இருக்கின்றது. ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. இதுவரையில் முதலாவது பதிவு நிறைவிலே 10 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. ஒரு விக்கெட் இழக்கப்பட்டிருக்கிறது. 10 ஓட்டங்கள். ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக நுழைந்திருந்தார். வைசார் எந்தவித ஓட்டங்கள் பெறப்படாத நிலையிலே ஆட்டம் இழந்திருந்தார். என்றாலும் கூட முரசி வந்த வரத்திலே ஒரு 6 ஓட்டம் பெற்றுக் கொடுத்திருந்தார். டாக்டர் அணி தலைவருக்கான இறுதி வேண்டுகோள். உங்களுக்கான இறுதி வேண்டுகோள். சிடி பாய்ஸ் அணி தலைவர் நீண்ட நேரமாக இங்கு காத்துக் கொண்டிருக்கின்றார். நாணய சுழற்சியை நடத்துவதற்கு எங்களுடைய அன்பு சகோதரர் வியாஸ் அவர்களை பாத்திருப்பு மண்டபத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பதிவீசாளரின் நாம் பதிவீசாளர் ஹிஜாஸ் அழைக்கப்பட்டிருக்கிறார். ஹிஜாஸ் அழைக்கப்பட்டிருக்கிறார். நிக்பத் முறையில் இருந்து ஒரு பதிவீச்சாளர் நிறைவிலே 10 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. புத்தல சிசி. ஆனால் அதற்கு துடுப்பாட்ட வீரர்கள் பின்வரிசை துடுப்பாட்ட வீரர்கள் இருக்கின்றார்கள். சம்ரூஸ் இருக்கின்றார். சிபி பாய்ஸ் அணி தலைவருக்கும் டாக்கட் கில்லர் அணி தலைவருக்குமான இறுதி வேண்டுகோள். சிபி பாய்ஸ் அணி தலைவர் இங்கு வந்திருக்கின்றார். டாக்கட் கில்லர் அணி தலைவருக்கான அன்பார்ந்த வேண்டுகோள். நாணய சுழற்சிக்கு ஈடுபடுவதற்கு காத்திருப்பு மண்டபத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இரண்டாவது பந்து வீச்சின் முதலாவது பந்து வீச்சு சிறந்த முறையில் பந்துகளை வீசியிருந்தார். ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பில்லை. ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. ஓட்டத்தில் சிறு மாற்றம். சிறந்த பதிவீச்சாக இருந்தாலும் கூட அது ஒரு அகல பதிவீச்சனை நடுவர பரிசு செய்திருக்கின்றார். நாங்கள் சிறந்த நடுவர்களை உள்வாங்கியிருக்கின்றோம். ஐசிசி தரப்பரிசீலனை எதிர்வருகின்ற 2020 போட்டிகளுக்கான நடுவர்கள் குழாம். இந்த நடுவர் குழாம் தான் எதிர்வருகின்ற இலங்கையில் நடைபெறுகின்ற போட்டிகளுக்கு அழைத்து செல்ல காத்திருக்கின்றார்கள். பௌசி மற்றும் சாப்ரேன் சிறந்த துடுப்பாட்டமாக இருந்தாலும் கூட லெஃப்ட் சைடிலே ஒரு ஓட்டம் புறப்பட்டிருக்கின்றது. அனைத்து அணி தலைவருக்கான அன்பார்ந்த வேண்டுகோள். உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு முக்கியம். அதுபோன்றுதான் டாக்கட் கில்லர் அணி தலைவருக்கான அன்பார்ந்த வேண்டுகோள். நீங்கள் எங்களுடைய சொந்தம், பந்தம், உசூர் என்று அழைக்கக்கூடிய ரியாஸ் முகமது அவர்களை காத்திருப்பு மண்டபத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆம், சிறந்த துடுப்பாட்டம் சைமன் என்று கூறப்படுவார்கள் செல்லமாக. இவ்வாறான போட்டிகளிலே இவ்வாறான 6 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். சைமன் துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார். முருசி இதுவரையிலே ஓட்டத்தில் சிறு மாற்றமாக இல்லை, பாரிய மாற்றம். 19 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. 1.4 பந்துகள் வீசப்பட்டிருக்கின்றது. 2 அணி தலைவர்களையும் காத்திருப்பு மண்டபத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஒன்று 4 பந்துகள் வீசப்பட்டிருக்கின்றது.
19 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. ஒரு விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. இதுவரையில் மீண்டும் ஒரு 6 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. வான வேடிக்கை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றார் முருசி. 25 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. வெற்றி இலக்கு 67. 30 பந்துகளை எதிர்கொண்டு பந்துவீச்சாளர் என தெரியவில்லை. எப்பொழுதோ நாணய சுழற்சி ஈடுபடுவதற்கு நாணய சுழற்சியை சுழற்றுவதற்கு எங்களுடைய ஜஹீர் வருகை தந்திருக்கின்றார். அவருக்கும் சிபி பாய்ஸ் அணி தலைவரும் மற்றும் டாக்கர் கில்லர் அணி தலைவர் ரியாஸ் அவர்களும் நாணய சுழற்சிகள் வெற்றி வீழ்த்திய சிபி பாய்ஸ் அணியினர் முதலில் அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். வெற்றி வீழ்த்திய சிபி பாய்ஸ் அணி தலைவர் முதலில் களத்தடுப்புக்கு இணக்கம் தெரிவித்திருக்கின்றார். அகலப்பந்து வீச்சனை எங்களுடைய நடுவர் பவுன்சி செய்திருக்கின்றார். இதுவரையில் 26 ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. நாணசுழற்சிகள் வெற்றி வீட்டிய சிபி பாய்ஸ் அணியினர் முதலில் களத்தடுப்புக்கு இணக்கம் தெரிவித்திருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு 6 ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. பாரிய ஒரு இலக்காக இருக்கின்றது. ஆனாலும் நான் குறிப்பிட்டிருந்தேன், ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தேன், முருசியின் பெட்டில் பட்டால் காணும் இந்த மைதானம் 6 ஓட்டங்களாக வான வேடிக்கை நிகழ்த்தக்கூடிய ஒரு துடுப்பாட்ட வீரர். இதுவரையிலே 2 பந்து வீச்சு ஓவர் நிறைவு பெற்றிருக்கின்றது. ஓட்ட எண்ணிக்கை 32 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. 12 பந்து வீச்சுகளை எதிர்கொண்டு 32 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. அதிரடி துடுப்பாட்ட வீரர்கள் 2 மைதானத்துக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றார்கள். ப்ளூ லைன்ஸ் அணியை பொறுத்தவரையில் சாம்பியன் கிண்ணத்தை சுத்திகரித்த ஒரு அணி என தெரியவில்லை என்று பந்து வீச்சுக்கள் மிகவும் ஒரு கவலைக்குரிய காரணமாக இருக்கின்றது. எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்றன ஆங்கில அறிவிப்பாளர் ரியாஸ் முகமது அவர்களை நாங்கள் வருக வரவைத்துக் கொண்டு நீங்கள் நாணய துளசிகளை வெட்டியிட்டு வரையில்லை நினைக்கின்றேன். முதலில் துடுப்படுத்தாடுவதற்கு இருக்கின்றீர்கள். இந்த மைதானத்தை பொறுத்தவரையிலே உங்களுக்கு பல போட்டிகள், பல கிண்ணங்கள், பல சாம்பியன் கிண்ணங்கள், பல ரன்னர்ஸ் அப் கிண்ணங்களை வெற்றியீட்டிய ஒரு அணி தலைவர் நேற்றும் கடும் குஷியாக இருக்கின்றார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். உங்களுடைய அணி கால இறுதிக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. சிறந்த துடுப்பாட்ட வீரர், சிறந்த ஒரு அணி தலைவர், உங்களுடைய அணி தலைமைத்துவம் உலகெங்கும் காணக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுக்கு நாங்கள் ஈஸ்டர்ன் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கோவா நைட் கிங்ஸ், பிஎஸ்கே பவர் கிங்ஸ் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ரியாஸ் அவர்களே, இந்த போட்டியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். First of all, thank you very much for DNK and 3H committee for wonderful tournament is organizing. So wonderful match is going on. The great two teams, big battle with Puttalam CC with Blue Line. .67 is a massive target is chasing on at the big man Munsi on the crease. After a long time, the 3H and DNK are arranging such a wonderful tournament. The great umpiring is on the crease and Sabri and Fauzi is there. So last time is champion Blue Lines on the pitch. So just Yasin will get the wonderful wicket. And let's see.
புதிய துடுப்பாடுகளின் நாம் எங்களுக்கு தெரியவில்லை. புத்தள சிசி அணி தலைவருக்கான அன்பான வேண்டுகோள், எங்களுக்கு ஒவ்வொரு தரமும் இவ்வாறாக உங்களை கூப்பிட்டு குறிக்க எங்களால் முடியாது. துடுப்பாட வீரர் ஜஃபீக் அழைக்கப்பட்டிருக்கின்றார். சிறந்த துடுப்பாட வீரர். மறுமுனையிலே சிறந்த துடுப்பாடுமா இல்லை, சிறந்த பந்து வீச்சுக்கள் அன்சாரா இல்லை, இஜாஸ் ஒரு சிறந்த துடுப்பாட வீரர், சிறந்த பந்து வீச்சாளர். நாணய சுழற்சியில் ஈடுபட்டிருந்த சிடி பாய்ஸ் அணியினர் முதலில் களத்தடுப்புக்கு இணக்கம் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆம், ஆட்டமிழக்கும் வாய்ப்பு சிறந்த முறையிலே 3வது விக்கெட் இழக்கப்பட்டிருக்கின்றது. என தெரியவில்லை, வருகின்ற வீரர்களாம் 6 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும் என்ற நிலையில்தான் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். வெற்றி இலக்கு இதுவரையில் 35 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. மன்னிக்கவும், 35 ஓட்டங்கள் தேவைப்படுகிறது என்று எங்களுடைய அசார் குறிப்பிடுகின்றார். வெற்றி இலக்குக்கு இதுவரையில் 32 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. 2.3 பந்துகள் வீசப்பட்டிருக்கின்றது. இந்த மைதானத்தை பொறுத்தவரையிலே இலக்கு மிகவும் கடினமாக இல்லை. இரவு நேர போட்டிகளை பொறுத்தவரையிலே 30 பந்துகள் வீச்சுகளை எதிர்கொண்டு 67 ஓட்டங்கள் பெறுவது என்பது சிறந்த முறையில் இந்த மைதானத்தில் பெறப்படலாம். ஆனால் புதுலைன்ஸை பொறுத்தவரையிலே பலம் வாய்ந்த ஒரு அணி கட்டமைப்புகள் சிறந்த முறையில் காணக்கூடியதாக இருக்கின்றது. ரிஃபாஸ் இருக்கின்றார், ஜப்ரின் பகத் இருக்கின்றார். எங்களுடைய அழைப்பை ஏற்று வரை வந்து கொண்டிருக்கின்ற லெவன்டிசன் அணியின் தலைவரும் எங்களுடைய கமிட்டியின் மெம்பருமான ருசைக் அவர்களை வருவதற்கான வரவேற்றுக் கொள்கின்றோம். இரண்டாவது 3வது பந்து வீசி 4வது பந்து வீசுவதற்கு ஆம் லோகன் திசையில் ஆட்டம் இழக்கும் வாய்ப்பா நழுவப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. புடியெடுப்புகள் நழுவுகின்ற போதுதான் போட்டிகளின் மாற்றங்கள் காணக்கூடியதாக இருக்கும். அந்த துடுப்பாட்ட வீரர் மீண்டும் ஒரு பிரதி எடுத்திருக்கின்றார் என்று நினைக்க வேண்டும். இவ்வாறான புடியெடுப்புகள் சிறந்த புடியெடுப்புகள் நழுவிடப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஏன தெரியவில்லை. இடது கை துடுப்பாட்ட வீரர் இந்த மைதானத்திலே இடது கை என்றால் மிகவும் ஒரு அதிராடிகளுக்கு சிறந்த ஒரு மைதானம், ஐடியல் மைதானம். சிறந்த பந்து வீச்சு ஓட்டம் பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. இறுதி பந்துகள் 3வது பந்து வீச்சவரின் இறுதி பந்து 33 ஓட்டங்கள், 3 விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. 67 வெற்றி இலக்கு. அவரது துடுப்பாட்ட வீரர் முரசு இருக்கின்றார். இதுவரையிலே 9 பந்து வீச்சுகள் எதிர்கொண்டு 27 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றார். சிறந்த துடுப்பாட்டம், அனுபவங்கள், ஓர்ப்பு சகிலை, கள்ளத்தடுப்பும் சிறப்பாக இருக்கின்றது. துடுப்பாட்ட வீரர் நானா, முனைக்காப்பாளர் வீரர் பிரதர் இரண்டும் ஒவ்வொரு அணிக்கு துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். இதுவரையிலே 3 பந்து வீச்சு நிறைவு பெற்றிருக்கின்றது. 34 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. புத்தள சிசியின் ஒரு சிறந்த ஒரு ஆலோசகர் பிரவாசி நிலையப்பட்டிருக்கின்றார். அறிவுரைகள் வழங்கப்பட காத்திருக்கின்றது. அணித்தலைவருக்கான அன்பான வேண்டுகோள், போட்டிகளை துரிதப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நடுவர் சப்ரீனுக்கு அன்பான வேண்டுகோள், போட்டிகளை துரிதப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நேரம் போதாது. இரண்டாவது மூணாவது மேட்ச் நடக்கட்டும். என்ன உண்டு தான் நடந்திருக்கு. 8:40 8:10 டைம் 3 ஒரு கூட ஒருத்தர் மட்டும் தண்ணியிலே தேவையும் லஞ்சம் வரும். என்னன்னு 8:20 டைம் இது முடிய கிலோட்டாரா இருக்கு. அதனால 3ஆவது மேட்ச் நடக்குது 8:40.
இரண்டு நடுவருக்கும் அன்பார்ந்த வேண்டுகோள், போட்டிகளை துரிதப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இவ்வாறாக ஒவ்வொரு ஓவர் நிறைவின் போது அட்வைசியல் என்று சொல்லிக்கொண்டு கால நேரத்துகளை வீணடிக்க வேண்டாம். அடுத்த போட்டி 25 நிமிடங்கள் ஒரு சைடுக்கு கொடுக்கப்படும். இதுவரையில் ஓட்டம் 34 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. சிறந்த துடுப்பாட்டம் லெக் திசையில் ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தும் கூட மறுக்கப்பட்டிருக்கின்றது. பட்டுவீச்சாளர் ரிஃபாஸ் ஒரு 4 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. இன்னும் 29 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். வெற்றி இலக்கு இன்னும் 29 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். தற்பொழுது 38 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. 3.2 பந்துகள் வீசப்பட்டிருக்கின்றது. என்ன ஆலோசனை 5 ஓவருக்கு டெஸ்ட் மேட்ச் விளையாடுறீங்களா? சிறந்த துடுப்பாட்டம் லெக் திசையில் 4 ஓட்டங்கள் பெறப்படுமா? இல்லை, கள தடுப்புகள் சிறப்பாக காணக்கூடியதாக இருக்கின்றது. 39 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. ரெண்டு விளையாடணும். கொண்டாடி இதுக்கு இல்லாடி அதுக்கு எதுக்காக கொண்டாடிச்சாச்சு இவர் கிடைக்கும் 3 ஓவர் கிடைக்கும் 3 ஓவர் கிடைக்கும். சம்பவம் தெரியுமா? சின்னதான் தெரியும். நம்மளோட டார்கெட் தான் அதுதான் நம்ம இதான் அடி ப்ளூ லைனுக்கு அடிக்கணும்னு வச்சுருந்தா அவர் ரன் டைமில் வின் பண்ண தெரியாது அவங்க ப்ளூ லைனோடையும். இவனுக்கு ஒரு நிற்கிது இவனுக்கு பின்னாடி அடுத்து நம்மளோட ஒரு சிக்கன் ப்ளூ லைன் சொன்ன ப்ளூ லைன்ஸ் அடிக்கலாம். இவனையும் கீப்பரையும் தாக்கி சிறந்த பதுவீச்சு கால் காப்புகள் வீசப்பட்ட பதுவீச்சு போட்டோஸ் முறைகளே இடது கை தொடர்பாடவும் ஏன தெரியவில்லை. அனைத்து பந்துகளையும் நான் எல்லக்கோட்டுக்கு அப்பால் தான் வீசுவேன் என்று நினைத்திருக்கின்றார் பந்து வீச்சாளர். சிறந்த பந்து வீச்சாளர் நேற்றும் கூட 6 பந்துகளை வீசி 4 விக்கெட்டுகளை வீழ்த்திருந்தார் கட்டார் பவுண்டேஷன் மைதானத்திலே. சிறந்த பந்து வீச்சாக இருந்தாலும் 4 ஓட்டங்கள் பெறப்படுமா? களத்தட்டு சிறப்பாக காணக்கூடியதாக இருக்கின்றது. இதுவரையில் 4 பந்துவீச்சு ஓவர் நிறைவினிலே 39 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. 6 பந்துகளை எதிர்கொண்டு 6 பந்துவீச்சுக்கள் 28 ஓட்டங்கள். வெற்றி இலக்கு வெளியால அந்த முழு கடிச்சான். அது பெரிய சின்ன பெரிய அவன் கீப்பர் அடிச்சு கலந்து அடிச்சான். அவன் 28 ரூபாய் ஆச்சு. 29 மந்த வரத்துல இவன் 18 இவன் 18 இவன் மந்த வரத்துல 3 பாலுக்கு 3 6 போலா செஞ்சாது. 6 பந்துவீச்சுகள் 28 ஓட்டங்கள். ப்ளூ லைன்ஸ் அணி தலைவருக்கான அன்பார்ந்த வேண்டுகோள், பந்து வீச்சாளரின் நாம் ரெஃப்லான்
சிறந்த துடுப்பாட்டமா இல்லை, ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பும் இல்லை. ரன் ரேட் பேசுறாங்க. எங்களுக்கு நல்ல சும்மா மைக் ஓபன் பண்ணி பேசுங்க. எங்களுக்கு நல்ல மாவும் 5 பந்துவீச்சுகள் 28 ஓட்டங்கள். அல்லது குறைத்து வீசப்பட்ட பந்துவீச்சு ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. 4 பந்துவீச்சுகள் 27 ஓட்டங்கள். ஒரு முறையற்ற பந்துவீச்சு 6 ஓட்டம் பெற்றால் தான் இந்த போட்டிகளை புத்தால சிசி அணியினர் வெற்றி பெற வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கின்றது. என்றாலும் கூட ப்ளூ லைன்ஸ் அணியும் 100% ப்ளூ லைன்ஸ் அணியின் கையில் மெச்சி இருக்கின்றது என்று குறிப்பிடலாம் போட்டியை. ஆம், கை துடுப்பாட்ட வீரர் ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. 3 பந்துவீச்சுகள் 26 ஓட்டங்கள். யாரு நேரடியாகவே போல்டு செய்யப்பட்ட ஆட்டம் விளம்பி சென்று கொண்டிருக்கின்றார் முரசி. அந்த இடத்தை நிரப்புவதற்கு சிறந்த துடுப்பாட்ட வீரர் ஜம்ப்ரூஸ் அழைக்கப்பட்டிருக்கின்றார். 2 பந்துவீச்சுகள் 18 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். நடுவர்களுக்கு அன்பான வேண்டுகோள், போட்டிகளை துரிதப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். டாக்கர் கிளர் அணியினர் அணி தலைவருக்கு உங்கள் அணியை தயார் நிலையில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று சிபி பாய்ஸ் அணியினர் உடனடியாக இந்த போட்டி நிறைவேற்ற போது உங்கள் அணியை மைதானத்துக்குள் நுழைக்குமாறு முரசி அவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நல்ல ரன் வந்து 2 over 32. 2 over 32. என்னங்க 2-32 ஓ அவர் வருவார், நீங்க வாங்க ரைட் மச்சானுங்க. ஹலோ முடிய அடுத்து டீம் வரீங்க. இந்த போட்டி நிறைவு பெற சிபி பாய்ஸ் அணியின் தலைவருக்கு அன்பான வேண்டுகோள், உங்களுடைய அணியை மைதானத்துக்குள் நுழைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சிறந்த ஒரு பொடி எடுப்பு இடது கை துடுப்பாட்ட வீரர் ஆட்டம் இழந்திருக்கின்றார். ஓவர் நிறைவு பெற்றிருக்கின்றது. இதுவரையில் 42 ஓட்டங்கள் பெற்ற நிலையில் அனைத்து ஓவரும் நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த போட்டியில் ப்ளூ லைன்ஸ் அணியினர் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் புத்தால சிசி அணியினருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உடனடியாக சிபி பாய்ஸ் அணி தலைவருக்கான அன்பான வேண்டுகோள், உங்களுடைய வீரர்களை மைதானத்துக்குள் நுழைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சாரா ஸ்போர்ட்ஸ் உரிமையாளர் எங்களுடைய நண்பர் கட்டார் அண்டர்லைனின் உரிமையாளர் சலீம் பாய் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த போட்டிக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய சாரா ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினருக்கும் அந்த உரிமையாளருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். உடனடியாகவே நடுவர்களாக நாங்கள் அடுத்த போட்டிக்கு தெரிவு செய்யக்கூடிய எங்களுடைய நடுவர்கள் எங்களுடைய நடுவர் குழாமில் எங்களுடைய சயீர் பாய் அவர்களும் பவுசி அவர்களும் நாங்கள் நடுவர்களாக அடுத்த போட்டிக்கு 2வது போட்டிக்கு நுழைய காத்திருக்கின்றோம். நடுவர்களுக்கு அன்பான வேண்டுகோள், போட்டிகளை துரிதப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். முதலாவது போட்டிகளில் ப்ளூ லைன்ஸ் அணியினர் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அவருக்கும் எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோன்று புத்தால சிசி அணியினருக்கும் இந்த சுற்று போட்டிகளில் கலந்து கொண்டதற்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எந்த பேக்கு கறிக்கிறாப்பா ஜெய்சி?
எங்களுடைய ப்ளூ லைன்ஸ் அணி தலைவருக்கான அன்பார்ந்த வேண்டுகோள். ப்ளூ லைன்ஸ் அணி தலைவருக்கான அன்பார்ந்த வேண்டுகோள். ரிவாஸ் ப்ளூ லைன்ஸ் அணி தலைவருக்கும் புத்தள சிசி அணி தலைவருக்குமான அன்பார்ந்த வேண்டுகோள். உங்களுடைய வீரர்களை, புத்தள சிசி அணியின் வீரர்களை காத்திருப்பு மண்டபத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோன்று ப்ளூ லைன்ஸ் அணி தலைவருக்கு அன்பார்ந்த வேண்டுகோள். சப்ரின் பாய், ப்ளூ லைன்ஸ் அணி தலைவருக்கு அன்பார்ந்த வேண்டுகோள். உங்களுடைய வீரர்களை எங்களுடைய காத்திருப்பு மண்டபத்துக்கு அருகில் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். புத்தள சிசி அணி தலைவருக்கான அன்பார்ந்த வேண்டுகோள். உங்களுடைய வீரர்களை எங்களுடைய காத்திருப்பு மண்டபத்துக்கு அருகாமையில் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோன்று புத்தள சிசி அணி தலைவருக்கான அன்பார்ந்த வேண்டுகோள். உங்களுடைய வீரர்களை எங்களுடைய சாம்பியன் கிண்ணம், ரனர்ஸ் கிண்ணம் இருக்கின்ற அந்த வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று ப்ளூ லைன்ஸ் அணி தலைவருக்கும் அன்பார்ந்த வேண்டுகோள். உங்களுடைய இரு வீரர்களையும் எங்களுடைய வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நடுவருக்கான வேண்டுகோள், போட்டியினை 1 நிமிடம் தாமதப்படுத்துங்கள். இல்ல சபரே, நீங்கள் போட்டிகளை நடத்துங்கள். போலர் மட்டும் ஸ்கோர் முக்கியம் இல்ல, ஒரு நிமிஷம் போன பிரச்சனை இல்லை. ஸ்கோர் முக்கியம் இல்ல, எல்லாரும் அவசரப்பட போட்டியினை ஆரம்பிக்குமாறு தாழ்மையை கேட்டுக்கொள்கிறோம். புத்தள சிசி அணியினருக்கும் ப்ளூ லைன்ஸ் அணி தலைவருக்குமான அன்பார்ந்த வேண்டுகோள். உங்களுடைய வீரர்களின் நாம்கள், அதாவது புத்தள சிசியின் ஜேஸ் என்று கூறப்படுவார்கள். அதே போன்று ப்ளூ லைன்ஸ் அணியின் வீரர்களின் ஜேஸ் என்று கூறப்படுவார்கள். எங்களுடைய கிண்ணங்கள் அறிமுகம் செய்யப்பட காத்திருக்கின்றது. 3S கப் கிங்ஸ் மற்றும் தோஹா நைட் கிங்ஸ் இணைந்து நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வித சீசன் 1 என்று கூறப்படுவார்கள். அந்த சிவான் ஒரு 4 ஓட்டத்தினை மணிகம் ரியாஸ் அந்த 4 ஓட்டத்தினை பெற்றுக்கொண்டிருக்கிறார். முதலாவது பந்து வீச்சு பிரிவில் ஒரு 4 ஓட்டம் அங்கே பதிவாயிருக்கிறது. வீசப்பட்ட பந்து வீச்சு பிரிவில் சிபி அணி தலைவர் ரேகான் பந்தனை வீசியிருக்கிறார். இரண்டாவது பந்து வீச்சு பிரிவில் ஓட்டம் மற்ற பந்து வீச்சாக அங்கே 2 பந்து வீச்சு இதுவரைக்கும் 4 ஓட்டங்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். டாக்கெட் கில்லர் தற்பொழுது முதல் பந்து போட்டு கொண்டிருக்கிறது. எங்களுடைய கிண்ணம் இப்பொழுது அறிமுகம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 3S கப் கிங்ஸ் அணியின் உரிமையாளர் அருண் அவர்களும் மற்றும் தோஹா நைட் கிங்ஸ் அணியின் மேனேஜரும் ரசாக் அவர்களும் இதை கலந்து கொள்வதற்கு இருக்கின்றார்கள். மைதானத்திலே சிறந்த பந்து வீச்சு ஓட்டம் கொள்வதற்கான வாய்ப்புகளை பந்தனை நேரடியாக முனைக்காவல் சேகரிக்க ஓட்டத்தில் இதுவரைக்கும் எந்தவித மாற்றமும் இல்லை. மொத்தமாக இதுவரைக்கும் 4 ஓட்டங்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். சத்தமே கேட்கவில்லை. வருமா? ஓகே தான். புத்தள சிசி அணி தலைவருக்கு அன்பார்ந்த வேண்டுகோள். அணி தலைவர் ப்ளூ லைன்ஸ் அணி தலைவருக்கான அன்பார்ந்த வேண்டுகோள். 2 அணி தலைவர்களும் எங்களுடைய கிண்ணங்கள் அருகில் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். புத்தள சிசி அணி தலைவர் அதை கொஞ்சம் ஒட்டி வைங்க தலைவர். 2
எங்களுடைய அணி தலைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நடிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். THK Power Kings, Doha Night Kings சார்பாக எங்கள் அழைப்பை ஏற்று உங்களுடைய வீரருடன் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கியதற்காக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் போட்டிகளுடன் சப்ரி ரஜாக் இதுவரைக்கும் முதலாவது ஓவர் ரெப்கானுடைய சிபி அணி தலைவர் ரெப்கான் முதலாவது ஓவர் 2 பரிமாற்றம் நிறைவேற்று இதுவரைக்கும் 7 ஓட்டங்களை பெற்றிருக்கிறார்கள். டாக்கட் கில்லர் அணியினர் என்ன செய்ய போகிறார்கள்? கில் செய்வார்கள். அந்த போட்டியை கொடுத்துருவார்கள். டாக்கட் கில்லர் அணியின் தலைவரை பற்றி குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் ஒரு சிறந்த ஒரு அணி தலைவர். நேற்று கூட 14 பந்து வீச்சுகளை எதிர்கொண்டு 34 ஓட்டங்கள் கட்டார் பவுண்டேஷன் மைதானத்தில் பெற்றுக் கொடுத்திருந்தார். அணியை சிறந்த முறையிலே வழிநடத்தியிருந்தார். இந்த தினம் இறுதி போட்டி இங்கிலாந்து அணிகளான போட்டி இங்கிலாந்து மற்றும் இலங்கை அணி மோதிக்கொண்டு இது 3வது ஒருநாள் சர்வதேச போட்டி. 357 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் இங்கிலாந்து அணி. தற்பொழுது 304 ஓட்டங்கள் பெற்ற வேளையில் 46.4 பந்து வீச்சு பிரிவில் சகல விக்கெட்டுகளையும் அங்கு வெல்கிறது. இந்த போட்டிகளை இங்கிலாந்து அணி 53 ஓட்டங்களால் வெற்றி பெற்றிருந்தார்கள். ரத்நாயக 121 ஓட்டங்களை வாஷிங்டன் இருக்கிற ரசாக் அவருடைய முதலாவது முடிச்சதத்திலே ரத்நாயக இந்த போட்டியில் இங்கிலாந்துக்கான போட்டியை பதிவு செய்திருக்கிறார். ரசாக் மைதானத்துக்குள் 2வது பந்து வீச்சு பரிமாற்றம் பந்தனை வீசுவதற்காக துல்லியமான வேக பந்து வீச்சாளர் மில்ஷாட் பந்தனை கைகரம் வந்திருக்கிறார். அங்கே திசையிலே அசன் அளிக்கப்பட்டிருக்கிற சிறந்த ஒரு களத்தொடுப்பார் வீரர் கலக்கிய வீரர்கள் தற்பொழுது மைதானத்துக்குள்ளே ஐபிஎல் தற்பொழுது களம் ஊட்டப்பட்டிருக்கிறார்கள். பதிவீச்சாளராக இருக்கின்றார் 18ஆம் சீருடைய அணிந்த பதிவீச்சாளரின் நாம் ரிவிசாத் ஒரு சுழல் பதிவீச்சாளர் எதிர்கொள்வதற்கு முருஷாத் எதிர்கொள்வதற்கு டாக்கட் கில்லர் அணி தலைவர் எங்களுடைய மறுமறு உறுப்பினர் மதிப்புக்குரிய எங்களுடைய அழைப்புகளை ஏற்று ADS உறுப்பினருமான தலைவர் நம்முடைய அஜ்கி அவர்களை நாங்கள் அன்போடு பார்வையாளர் மேடைக்கு அன்பு நாங்கள் அழைக்க காத்திருக்கிறோம். சபரீன் அவரை பொறுத்தவரையிலே அட்டாளச்சனை மண்ணின் ஒரு மைந்தன் என்று குறிப்பிடலாம், ஒரு தலை என்று குறிப்பிடலாம். ADS-இன் ஒரு எங்களை கட்டி ஆளுகின்ற கட்டார் மண்ணிலே தனக்கென ஒரு நாமத்தை பதித்திருக்கின்ற ஒரு எங்களுடைய நண்பரும் கூட. அவரை வருக வருகன வரவேற்றுக் கொள்கின்றோம். அஸ்கி அவர்களை காத்திருக்க மண்டபத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அஸ்கி அவர்களை காத்திருக்க மண்டபத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்றுதான் சூப்பர் ஸ்ட்ரைக்கர் ஏற்கனவே வந்து 550 அட்வான்ஸ் ஜிஹான் சிறந்த முறையில் கட்டுகளை வீசப்பட்டிருந்தாலும் கூட கால்காப்புகள் ஒரு ஓட்ட புறப்படுகிறது. சிபி பாய்ஸை பொறுத்தவரையில் இந்த மைதானத்திலே தனக்கென அது கூடிய போட்டிகளை இந்த மைதானத்திலே பயிற்சி போட்டிகளை விளையாடிய ஒரு அணி என்று சொன்னால் சிபி பாய்ஸ் அணிகின்றனர். அதனுடைய அணி தலைவர் எங்களுடைய நண்பர் ரிஃப்கான் மௌலவி ஒரு சிறந்த மனிதர். அணிகளை சிறப்பாக வழிநடத்தக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நண்பர். ஜிபி பாய்ஸ் அணியின் ஒரு சிறந்த ஒரு துடுப்பாட வீரர். ஹலோ
முதலாவது பந்து வீச்சு இதுவரையிலே இறுதி பந்து வீச்சு ஓடுபாதையில் ஏற்பட்ட தடங்கள் காரணமாக இதுவரைக்கும் 19 ஓட்டங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. மைதானத்துக்குள் தாக்க கில்லர் மற்றும் சிபி பாய்ஸ் மைதானத்துக்குள்ளே களமிறக்கப்பட்டிருக்கின்றார்கள். அடுத்த பாடல் புதிய வெளிச்சம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை புதிய வெளிச்சங்கள் புதிய வெளிச்சங்கள் ஆயிரம் விளக்குடன் ஆதவன் நடுவர்களுக்கான பாட்ட வேண்டுகோள் ஜஹீர் மற்றும் ஃபவுசி அவர்களுக்கான வேண்டுகோள். போட்டிகளை துரிதப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஏன் நடுவர்கள் தூங்கிவிட்டார்களா? எங்களுக்கு தெரியவில்லை. போட்டிகளை துரிதப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஜஹீர் இதுவரையிலே 537வது போட்டிகளை நடுவராக கடமையாற்றுகின்றார். அதே போன்றுதான் ஜஹீர் நான் நினைக்கின்றேன் எதிர்வருகின்ற 2020 போட்டிக்கு நாளை மறுநாள் இலங்கை செல்ல காத்திருக்கின்றார். நடுவர் குழாமின் சிரேஷ்ட நடுவராக அந்த போட்டிகளை நடைபெறுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார் ஐசிசி தரப்பாக. அதே போன்று ஃபவுசி இரண்டு பேரும் இரண்டாவது பத்து வீச்சு ஓவரில் முதலாவது பத்து வீச்சை வீசுவதற்கு சிறந்த பத்து வீச்சு அல்லது குறைத்து வீசப்பட்ட பத்து வீச்சு சிறந்த முறையில் காணக்கூடியதாக இருக்கின்றது. பத்து வீச்சாளர் ரசீம் நமது போராட்டத்தில் நமக்கென்று சிறந்த முறையில் ஜிபான் அடித்திருக்கிறார். ஒரு ஓட்ட பெறப்பட்டிருக்கிறது. பந்து வீச்சு சிறப்பாக காணக்கூடியதாக இருக்கின்றது. பதுவீச்சாளர் வெளிச்சங்கள் அசாருடைய எங்களுடைய நண்பர் அசாருடைய போஸ்ட் கொடுத்திருக்கின்றார். ஏன தெரியவில்லை. அவருக்கு நாங்கள் நடிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுக்கு பின்னால் வந்து மசூர் குறிப்பிடுகின்றார். நடுவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் என்று. அளவு குறைத்து வீசப்பட்ட பகுதிக்கு நான் நினைத்திருந்தேன் ஒரு 6 ஓட்டம் பெறப்படுமா என்று. மணிபுரிய மற்றொரு அறிவு ஏடிஎஸ்கியின் முகாமையாளர் மிஸ்டர் ஹபீஸ் அவரை நாங்கள் அன்போடு வருமானம் அழைக்கின்றோம். அட்டாளத்திலையும் தூண் என்று குறிப்பிடுவார்கள் செல்லமாக ஹபீஸ் முகமது அவர்களை நாங்கள் வருக வரவேற்றுக் கொள்கின்றோம். ஒரு 4 ஓட்டங்கள் புறப்படுமா இல்லை கலத்தடுப்பு சிபி பாய்ஸ் அணிக்கு அடமிழக்கும் வாய்ப்பு நல்விடப்பட்டிருக்கிறது. 2 ஓட்டம் புறப்படுகிறது. அடுத்து மிகவும் முக்கியமான போட்டி ஆம் கைகளை மாட்டி சபரேன். இந்த 6 ஓட்டத்தை நீங்கள் எவ்வாறு குறிப்பிடுகிறீர்கள்? எப்படியான 6 ஓட்டங்கள் மேக்ஸ்வெல் ஆஸ்திரேலியாவை நம்பிக்கை நட்சத்திரம் மேக்ஸ்வெல் மிக இளைஞர் ஆடலாம். அந்த 6 ஓட்டத்தை எங்களுடைய மசூர் குறிப்பிடுகிறார். 104 மீட்டர் அவ்வாறு இதுவரையிலே ஓட்டம் 29 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. மூன்றாவது பந்து வீச்சுவதர் நிகழ்த்துக் கொண்டிருக்கிறார்கள். 1 பந்துகள் எஞ்சியிருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார்கள்.
ஆட்டமிழக்கும் வாய்ப்பா இல்லை. கள்ளத்தடுப்பு சிறப்பாக இருக்கின்றது. இதுவரைக்கும் 3 ஓவர் நிறைவு நிலை. 30 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக நுழைந்திருந்தார்கள். நமது போராட்டத்தை பலப்படுத்தக்கூடிய புதிய பாடல்களை அடுத்தது அனுப்புங்கள். போட்டிக்கான நாணய சுழற்சிக்கு வருமாறு ப்ளூ லைன்ஸ் அணி தலைவரையும் டிஎன்கே அணி தலைவரையும் காத்திருப்பு மண்டபத்துக்கு அருகில் வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பொறுத்து வெளியீடுகளும் ப்ளூ லைன்ஸ் அணி தலைவர் நிஷாந்த் அவர்களையும் டிஎன்கே அணி தலைவர் ஜஃப்ரின் அவர்களையும் காத்திருப்பு மண்டபத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். 4வது பந்துவீச்சு ஓவரை மிக்மோட் முறையில் வந்து பந்துவீச்சாளர் நடுவர் கட்பாத வேண்டுகோள் போட்டிகளை துரிதப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நேரம் போராது. அனைத்து அணி தலைவருக்கும் அன்பார்ந்த வேண்டுகோள், உங்களுடைய ஒத்துழைப்புகள் எங்களுக்கு தேவைப்படுகின்றது. சூப்பர் பாய்ஸ் அணி தலைவருக்கும் பந்து வீச்சாளர் சிறந்த பந்து வீச்சு ஒரு ஓட்ட பெறப்பட்டிருக்கின்றது. 31 ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. ஜெனித்தையும் மகேஷையும் டிஎன்கே அணியின் உறுப்பினர் ஜெனிஸ் மகேஷ் அவர்களை பார்த்திருக்க மண்டபத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களில் ஒரு முக்கியமான அறிவித்தல், டிஎன்கேடைய ஜெனித் மற்றும் மகேஷ் ஆகியோர்களை பார்வையாளர் மேடைக்கு வருமாறு அன்புடன் நாங்கள் வேண்டுகொள்கிறோம். மூன்று 10 பைசால விசுவான நோக்கி ஆட்டமிழக்கும் வாய்ப்பா, புடியெடுக்கும் கூடிய வாய்ப்புகள். சிறந்த புடியெடுப்பு நில்சான் மௌலவி என்று குறிப்பிடுகின்றார்கள். சிபி பாய்ஸில் பல மௌலவியில் இருக்கின்றார்கள் என்று குறிப்பிடுகின்றார். சம்ருஷ் அதிரடி துடுப்பாட்ட வீரர் ஜிஃபான் இந்த மைதானத்திலே கணக்கான ஒரு நாம பதித்த ஜிஃபான் ஆட்டம் இழந்திருக்கிறார். மற்றும் ஒரு அதிரடி துடுப்பாட்ட வீரர் எங்களுடைய குலாமின் கோஷ் என்று குறிப்பிடுவார்கள் சமி அழைக்கப்பட்டிருக்கின்றார். அதிரடி துடுப்பாட்ட வீரர் சமி என்றால் இந்தியா சமி இல்லை. பாருங்க இப்ப ஒன்று இல்லையே. பதுவீச்சாளர் ஜபியை நோக்கி சிறந்த பதுவீச்சாளராக இருந்தாலும் கூட சிறந்த பதுவீச்சு வீசப்பட்ட பதுவீச்சு ஆட்டம் இழக்குமா. முதலாவது பதுவீச்சிலே சமி ஆட்டம் இழக்கின்றார். 2 விக்கெட்கள் தாக்கக்கிளர் இழக்கப்பட்டிருக்கிறது. 31 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. நாணய சுழற்சிக்கு நாங்கள் அழைக்கின்றோம். ப்ளூ லைன்ஸ் அணி தலைவருக்கான அன்பார்ந்த வேண்டுகோள், டிஎன்கே அணி தலைவருக்கான உறுதி வேண்டுகோள், கோவா நைட் கிங்ஸ் அணியின் தலைவருக்கான உறுதி வேண்டுகோள். சப்ரீன் உங்களுக்கு இன்னும் 2 நிமிடங்கள், இல்லாவிட்டால் ப்ளூ லைன்ஸ் அணிக்கு நாங்கள் ஓக்கர் முறையிலே வெற்றி வழங்கப்படும். ப்ளூ லைன்ஸ் அணி தலைவருக்கான அன்பார்ந்த வேண்டுகோள், நாணய சுழற்சிக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நடுவர்களுக்கு அன்பார்ந்த வேண்டுகோள், போட்டிகளை துரிதப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். 2 விக்கெட்டுகள் இழக்கப்பட்டிருக்கிறது. டாக்க கிளியர்.
31 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. அணி தலைவர் நிதானமாக துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார். முதலாவது விக்கெட் ஜிகான் ஆட்டம் இழந்திருந்தார். இரண்டாவது விக்கெட் சமி ஆட்டம் இழந்திருந்தார். எப்பொழுது மூன்றாவது போட்டிக்கான நாணய சுழற்சி ஈடுபடுவதற்கு எங்களுடைய ஆபீஸை நாங்கள் அழைத்திருக்கின்றோம். இந்த நாணய சுழற்சியை சுழற்றி வருமாறு நாணய சுழற்சியிலே நாணய சுழற்சியிலே வெற்றியிட்ட வில்லியன்ஸ் அணி தலைவர் முதலில் எந்த விதமான முடிவுகளையும் எடுப்பதாக இல்லை. ஜெனீத் மற்றும் மகேஷ் டிஎன்கே அணியின் வீரர்கள் டெனிஸ் மற்றும் மகேஷ் அவர்களை காத்திருக்கும் மண்டபத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதுவரையிலே நான்கு ஓவர் நிறைவிலே 37 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. 2 விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. ஆட்டமிழந்து வெளியே சென்று கொண்டிருந்தார் ஜிகான் மற்றும் சனி. நாணயத்தில் வெற்றிய வில்லியன்ஸ் அணியினர் முதலில் துடுப்படுத்தாடுவதற்கு இணக்கம் தெரிவித்திருக்கின்றார்கள். அதற்கு இணங்க கோகன் நைட் கிங்ஸ் அணியின் வீரர்கள் கள தடுப்புக்கு இந்த போட்டி நிறைவு பெற்றுக்கோடு உடனடியாக மைதானத்துக்கு கொண்டு கேட்டுக்கொள்கின்றோம். ஐந்தாவது ஓவர் பரிமாற்றம் இதுவரைக்கும் 39 ஓட்டங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். டாக்கெட் கீழர் அணியினர் சிபி பாய்ஸ் சிறப்பான முறையில் பந்து பரிமாற்றம் மைதானத்துக்குள் இடம்பெற்றுக் கொண்டது. இதுவரைக்கும் 38 ஓட்டங்கள் 39 ஓட்டங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். 2 விக்கெட்டுகள் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. வீசப்பட்ட இறுதி பந்து வீச்சு பரிமாற்றம் ஒரு 6 ஓட்டம் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இறுதி பந்து வீச்சா சிறந்த துடுப்பாட்டமாக காணக்கூடிய ஆட்டமிழக்கும் வாய்ப்பு சிறந்த முறையில் தில்ஷான் மௌலவி ஆட்டமிழக்க செய்திருக்கிறார். புதிய எடுப்புகள் ஆட்டமிழந்து வெளியே சென்று கொண்டிருக்கிறார். டாக்கர் கிளர் அணி தலைவர் ரியாஸ் ஆட்டமிழந்திருக்கிறார். இதுவரையில் 45 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. இதுவரையிலும் 3 விக்கெட் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. நடுவர் கண்காந்த வேண்டுகோள் போட்டிகளை துரிதப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.
ஜட்ஜஸ் எல்லாம் கவனம். புதுக்கோட வீரர் நிசி அழைக்கப்பட்டிருக்கின்றார். கைகளை மாற்றி ஒரு 4 ஓட்டங்கள் பெறப்படும் என்று எண்ணத்தில் மாற்றியிருந்தாலும் கூட பந்து வீச்சாளர் சிறந்த பந்து வீச்சால் ஓட்டம் பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. இறுதி பந்து வீச்சாளரின் 4 பந்துகள் வீசப்பட்டிருக்கின்றது. இன்னும் 2 பந்துகள் எஞ்சியிருக்கின்றது. திசையிலே ஒரு 6 ஓட்டம் பெறப்படுமா? ஒரு 6 ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. கண்ணத்தினே 51 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. டாக்கர் கில்லர் அது ஒரு முறையாட்ட பந்து வீச்சா? ஓவர் முடிஞ்சா? ஓவர் நோபல் தானே இது? இது நோபல். 5 ஓவர் நிறைவிலே டாக்கர் கில்லர் இதுவரைக்கும் நடுவர் கண்காண வேண்டுகோள். இறுதி பந்து வீச்சுக்கு ஒரு ஓட்டமா? ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 52 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. வெற்றி இலக்கு 53 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். நான் அந்த ஏற்பாட்டில் வரல. எங்கடா 20 ரூபாய்க்கு கூட என்னதான் வலைக்கும் அஸ்ஸலாம் அஜி. ஓ வாங்க வாங்க. இல்லை நினைக்கிறேன் பைக் இது இல்லை. இது என்னடா அனுப்படி நீ அனுப்பு என்ன அனுப்பி பாய் பாய் பாட்டு ஒன்று போகுதுல்ல. இல்லை இல்லை அப்படி போடணும். நம்ம அவங்க லைஃப் பார்க்க நம்மளுக்கு வளரும். ஜிவி அணி தலைவர் கண்காண வேண்டுகோள். ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களை மைதானத்துக்குள் நுழைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நடுவர்களுக்கான அன்பார்ந்த வேண்டுகோள். சிபி அணி தலைவர் முருசிக்கான அன்பார்ந்த வேண்டுகோள். உங்களுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களை மைதானத்துக்குள் நுழைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சிபி பாய்ஸ் அணி தலைவருக்கு அன்பார்ந்த வேண்டுகோள். இறுதி வேண்டுகோள். உங்களுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களை மைதானத்துக்குள் நுழைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுக்கு நேரம் போதாத காரணத்தினால் ரெசார்ட் ஓட்டங்கள் பெற வேண்டும். 2வது இன்னிங்ஸ்க்காக வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் மைதானத்துக்குள் 53 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். வெற்றி இலக்கு 53 ஓட்டங்கள். இந்த மைதானத்தில் ஒரு இலகுவான இலக்கு 30 பந்து வீச்சு பிரதியில் 53 ஓட்டங்கள் வெல்கிறது. பார்ப்போம் வெற்றி பெறுவது யார். சிறந்த பந்து வீச்சாளர் ரோஷினி கூதல்ல நடுங்கி ஓடோடி வந்து கொண்டது. எங்களை இந்த பார்வையாளர் வேலையை நோக்கி ரோஷினியை ஓடிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்.
கடுங்கூலாக ஐம்பத்தி 3 ஓட்டங்கள் வெற்றி இலக்காக எங்களது சிபி பாய்ஸ் அணிகின்றனர். சிபி பாய்ஸ் அணி தலைவருக்கு அன்பான வேண்டுகோள், உங்களை பார்த்து நடுவர்களுக்கு அன்பான வேண்டுகோள், போட்டிகளை கொஞ்சம் தாமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிபி பாய்ஸ் அணி தலைவருக்கு அன்பான வேண்டுகோள். வெற்றி பெறுவதற்கு 53 ஓட்டங்கள் பெற வேண்டும். இந்த மைதானத்தில் ஒரு இலகுவான இலக்கு. நடுவருக்கு அன்பான வேண்டுகோள், போட்டிகளை கொஞ்சம் தாமதிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சிபி பாய்ஸ் அணி தலைவருக்கு அன்பான வேண்டுகோள், காத்திருப்பு மண்டபத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஓகே, போட்டிகளை ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சிபி பாய்ஸ் அணி தலைவருக்கான இறுதி வேண்டுகோள், உங்களை பார்த்திருக்க மண்டபத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஒவ்வொரு திசையிலே ஒரு ஓட்ட புறப்படுமா, 4 ஓட்டங்கள் புறப்படுமா? களத்தடுப்பு சிறப்பாக காணக்கூடியதாக இருக்கின்றது. சிறந்த களத்தடுப்பு. சிபி பாய்ஸ் அணி தலைவருக்கு அன்பான வேண்டுகோள், ஒரு புள்ளிக்கு அனுப்பிவிட்டால் ஒரு நபரனை பார்த்திருந்த மண்டபத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து அணி தலைவருக்கும் அன்பான வேண்டுகோள், இவ்வாறாக எங்களுக்கு ஒவ்வொரு வீரர்களின் நாம்கள் எங்களுக்கு தெரியாது. இல்லாவிட்டால் ABC அப்துல்லா, முகமது அலி, அலி அக்பர் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். துடுப்பாட்ட வீரர் முகமது லெக் திசையில் ஒரு 4 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. முகமது லெக் திசையில் ஒரு 4 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. சிறந்த துடுப்பாட்ட வீரர். அணி தலைவர்களுக்கு அன்பான வேண்டுகோள், உங்களுடைய பிளேயர்கள், அதாவது உங்களுடைய வீரர்களின் நாமங்கள் எங்களுக்கு தெரியாவிட்டால் மேன் ஆஃப் தி மேட்ச் என்று அழைக்கக்கூடிய அந்த விதமான விருதுகள், பண பரிசுகள் உங்களுடைய வீரர்களுக்கு வழங்கப்படுவதில் மிகவும் கடினமாக இருக்கும். முதலாவது பந்து சோதரின் இறுதி பந்தை வீசுவதற்கு ஜிஃபான் ஓட்டம் இதுவரையிலே 7 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. சிறந்த துடுப்பாட்டம். 1 ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. நிதானமான துடுப்பாட்டம். ஒரு ஓவர் நிலையிலே இதுவரையில் 8 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. எந்தவித விக்கெட்டும் இழக்கப்படவில்லை. எங்களுடைய அழைப்பு ஏற்று வருகின்ற கொண்டிருக்கின்ற எங்களுடைய நண்பரும் ஏடிஎஸ்கியூ செயலாளர் நாயகமும்
அட்டாளச்சனையின் ஒரு வலது தூண் என்று அழைக்கக்கூடிய இசுவான் அக்கறை மண் பிறந்த இடம் இப்பொழுது இருக்கின்றது அட்டாளச்சனை பெரிய பள்ளி அருகில். அவருக்கு நாங்கள் வருபவர்கள் வரவேற்றுக் கொண்டு வான வேடிக்கைகளை காணவில்லை என்று பசர் குறிப்பிடுகின்றார். ஏன தெரியவில்லை. வதிவீசாளர் ஒரு வேகமாக பந்துகளை வீசக்கூடிய வீரர், செல்லமாக ராவல்பிண்டி என்று அழைப்பார்கள். இது அட்டாளத்தினை ராவல்பிண்டி என்று குறிப்பிடலாம். பார்ப்போம் எதிர்கொள்வதற்கு. ஆம், ஓப் திசையிலே கட் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு ஓட்டு பெறப்பட்டிருக்கிறது. இரண்டாவது ஓட்டத்துக்கு திணைப்பு. ஆம், சிறந்த ஒரு இணக்கமான 2 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. சிறந்த பந்து வீச்சு. அணித்தலைவர் ஒரு அனுபவமான அணித்தலைவர். எந்த விதமான கோபங்களும் காணவில்லை. சிரித்த முகம் என்று குறிப்பிடலாம். டாக்கர் கிளர் அணியின் தலைவர் சிறந்த முறையில் காணக்கூடியதாக இருக்கிறது. கொட்டும் பணிகளிலும் நாளை மறுநாள் நாட்டுக்கு பெறுவதற்கு இருக்கின்ற எங்களுடைய சையர் அவர்கள் நடுவர் பயணத்தில் ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறந்த பதிவீச்சு. 6 ஓட்டம் பெறப்பட வேண்டும் என்று ஓங்கி விளாசி இருந்தாலும் கூட ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்பில்லை. நேரடியாகவே விக்கெட் காப்பாளர் அந்த பந்தை சேகரிக்க ஓட்டத்தில் மாற்றமில்லை. ஜப்ரீன் எங்களுடைய பார்வையாளருக்கும் பரிசுகள் காத்திருக்கின்றது. 1996, 97, 98 காலகட்டங்களிலே இலங்கை அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களான 2 வீரர்கள் இணைக்கப்படுவார்கள். பான வேடிக்கை. 6 ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. சிறந்த ஒரு துடுப்பாட்டம். ஆனால் சாமி சிறந்த களத்தடுப்பு. சிறப்பாக வாழக்கூடிய ஒரு வீரர். ஆம் சாமி, அவருடைய துடுப்பாட்டத்தை நான் பார்த்திருந்தேன். புத்தாளத்தை பிரபலமாக கொண்டவர். கத்தார் மண்ணிலே ஆதிக்கம் செலுத்தும் ஏசியல் போட்டிகளிலே நடுவர்களின் தீர்ப்பு உறுதியும் முடிவுமானது. மௌலவிக்கு அன்பான வேண்டுகோள், நீங்கள் நடுவர்களின் தீர்ப்பு உறுதியானது. இல்லாவிட்டால் நீங்கள் இந்த போட்டியில் இருந்து நீக்கப்படுவீர்கள் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். பிளீஸ் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். போட்டிகளை துரிதப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். வாதங்கள் தேவையில்லை. சிறந்த பந்துவீச்சு. சப்ரீன், அந்த கேள்விக்கு நாங்கள் மீண்டும் வருகின்றோம். அதுகளில் ஞாபகப்படுத்த வேண்டும், ஏசியல் மண்ணிலே ஐகான் சிசிக்காக சிறப்பான முறையில் ஆடி வரும் நோயில் தற்பொழுது ஆடி விளக்கிலே கலந்து வருகிறார். மறுமுனையில் ஒரு சிறந்த பந்து வீச்சாளர் பிளேட்லி கொண்டு வேகமான முறையில் துல்லியமான பந்து வீச்சாளர் நிலையை தாண்டி வீசப்பட்ட பந்து வீச்சாங்க. ஒரு ஓம் வீச்சுக்கு வெளியே அந்த பந்து வீச்சு ஒரு அகல பந்து வீச்சு ரசாக்கு வரைக்கும் மட்டுமே ஓட்டங்கள் மொத்தமாக 17 ஓட்டங்கள் கூறப்பட்டிருக்கிறது. சப்ரீன் 17 ஓட்டங்கள் கூறப்பட்டிருக்கிறது. சப்ரீன் இதுவரையிலும் விக்கெட் இழப்பு எதுவும் இல்லை என்று குறிப்பிடுகிறார். சிறந்த துடுப்பாட்டம். அனைத்து பந்துகளுக்கும் 6 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும் என்ற எண்ணத்திலே மௌலவி ஆடிக்கொண்டிருக்கின்றார்.
சிறந்த பதுவீச்சு இதுவரையிலே இரண்டு ஓவர் முடிவுகள் மட்டுமாக இதுவரைக்கும் 17 ஓட்டங்கள் வெற்றி பெறுவதற்கு நாம் 18 ஓட்டங்கள் மணிகளும் 18 பந்து வீச்சு பகுதியில் 36 ஓட்டங்கள் தேவைப்படும். எங்களோடு சகோதர மொழியில் தருவதற்காக மிஸ்டர் ஹதீஸ் இருக்கிறார். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் எங்களோட பௌத் ஆஷா ஆத்மியை கிண்டிக்கும் என்று நடுவர்களுக்கான போட்டிகளை துரிதப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அந்த கேள்விக்கு நாங்கள் வருவதற்கு இருக்கின்றோம். 96, 97, 98 காலகட்டங்களிலே இலங்கை அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக ஒரு வலது கை துடுப்பாட்ட வீரரும் ஒரு இடது கை துடுப்பாட்ட வீரருமாக நுழைப்பார்கள். அந்த வலது கை துடுப்பாட்ட வீரர் ஆரம்ப போட்டிகளிலே எந்த அணிக்காக எந்த நாட்டில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக நுழைந்திருந்தார், அவர் அந்த போட்டியிலே எத்தனை ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பதுதான் கேள்வி. ரஜாக் பாய், நாங்கள் பிறக்கவில்லை, அதுக்கு நீங்க தான் பதில் சொல்ல வேண்டும். பதுவீச்சாளர் நிஃப்ராஸ், இடதுகை வேக பதுவீச்சாளர் செல்லமாக இர்வான் பதான் என்று அழைப்பார்கள். நிக்மோன் முறையில் இருந்து பந்துகளை வீசுவதற்கு இப்பொழுது எதிர்கொள்வதற்கு விடது பந்து வீச்சு விடது நடுவர் ஃபவுசி, மறுமுனையிலே மௌலவி குல்சான் மௌலவி, ஒரு அகல பந்து வீச்சு, ஓட்டத்திலே சிறு மாற்றம், 18 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கின்றது, ஒரு விக்கெட் இழக்கப்பட்டிருக்கின்றது. So in the match 18 ball Razak இடது திசையிலே சிறந்த துடுப்பாட்டம் ஓக திசையிலே களத்தடுப்பு சிறப்பாக அமைக்குமா? ஆம், சிறப்பாக அமைந்திருக்கின்றது. ஒரு ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. Razak need to win the 17 ball 34 runs, now under pressure, and see the boys, the Greek younger man, the Gilsat is a big player, the Qatar famous. Zabrin, அதுபோன்றுதான் நகர்கிழர் அணியின் தலைவரும் ஒரு டேஞ்சர் பிளேயர், அனுபவங்கள் தேக்கங்கள் ஒரு கூடிய ஒரு அணி தலைவர், பந்து வீச்சாளர், சிறந்த பந்து வீச்சு, அனைத்து பந்துகளையும் வெள்ளைக்கோட்டுக்கு அப்பால் தான் செலுத்துவன் என்று மைதானத்துக்குள் நுழைந்திருக்கின்றார் டில்ஷான். டில்ஷான் என்றால் நீங்க நினைக்க கூடாது, இலங்கை அணியின் முன்னே நாள் துடுப்பாட்ட வீரர் உண்டு. இது சிபி பாய்ஸ் டில்ஷான், புத்தால சிசிக்கு விளையாடி இருந்தார், இப்பொழுது சிபி பாய்ஸுக்கு விளையாடி இருக்கின்றார். மற்றும் லோகோன் திசையிலே ஒரு வேகமான பந்து வீச்சாளர், ஐகோன் நம்பிக்கை நட்சத்திரம் ரிஸ்னி. பந்து வீச்சாளர் ஏனோ தெரியவில்லை, பயந்து விட்டாரா இல்ல தூக்கமா தெரியவில்லை. ஆனால் முனைக்காப்பாளர் அணி தலைவர் பந்து வீச்சாளரின் கவனத்திற்கு உங்களுக்கு அடுத்த போட்டியில சான்ஸ் கிடைக்குமாங்கிறது தெரியாது. முறையில் வீசப்பட்ட பந்து வீச்சு ஒரு நீண்ட முறையில் 6 ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது. அந்த 6 ஓட்டத்துடன் சாப்பிடும் ஓட்ட எண்ணிக்கை 27 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. சிபி பாய்ஸ் அணியின் தலைவர் மிகவும் ஒரு உற்சாகமாக காணக்கூடியதாக இருக்கின்றது. டாக்டர் கில்லர் மிகவும் ஒரு சிறந்த அணி, பந்து வீச்சாளர் ஏனோ தெரியவில்லை, சிறந்த பந்து வீச்சாளர் ஓட்டங்களை வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அகல பந்துகள், முறையாட்ட பந்துகள், 6 ஓட்டங்கள், சிறந்த பந்து வீச்சு, ஓட்டம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை, ஆட்டம் இழக்கும் வாய்ப்பா அதுவும் நடுவப்படப்படுகிறது. நடுவர்கள் இல்லை என்று வினாக்கள் கேள்விகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. 2 நடுவர்களும் சிறந்த நடுவர்கள். சைரை பொறுத்தவரையில் 566 போட்டிகளில் நடுவராக கடமையாற்றியிருக்கின்றார். அதே போன்றுதான் ஃபவுசி 346வது போட்டியில் நடுவராக இருக்கின்றார். So need to win 15 ball. Sandra Visco load, how many runs need? 14. Need to win the 14 ball 26 count. It's a big count of a big, very important matches.
நடுவர் அன்பார்ந்த வேண்டுகோள், நடுவர்களின் தீர்ப்பே இறுதியானது. பிளீஸ் பிளீஸ், நாங்கள் குறிப்பிடுகின்றோம். மறுமுனையிலும் தில்சான் மௌலவி அவர்களே, வாதங்கள் தேவையில்லை. நடுவர்கள் அதை பார்த்துக் கொள்வார்கள், அணி தலைவர்கள் அதை பார்த்துக் கொள்வார்கள். போட்டிகளை துரிதப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இல்லாவிட்டால் 2 போட்டிகளுக்கு உங்களுக்கு மைதானத்துக்கு நுழைவதற்கு கடினமாக இருக்கும். நாங்கள் குறிப்பிடுகின்றோம், போட்டிகளை துரிதப்படுத்துமாறு நடுவர்கள் கேட்டுக்கொள்கின்றோம். பந்து வீசாளர் மிட்மோட் முனையில் இருந்து பந்துகளை வீசுவதற்கு சிறப்பு பந்து வீச்சு ஒரு திசையில் ஒரு ஓட்ட பெறப்பட்டிருக்கிறது. அந்த ஓட்டத்துடன் இதுவரைக்கும் வரைக்கும் எத்தனை 28 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது இதுவரையில். இன்னொரு பிளேயர் இதனை அடுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு போட்டி, அதிகமான டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்ட போட்டி டிஎன்கே மற்றும் உள்நாட்டு. இதுவரைக்கும் 5000க்கும் மேற்பட்ட டிக்கெட்டுகள் விற்பனை ஆகியிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கின்றது. எத்தனைக்கு எத்தனை வேணும்? 12 பந்து வீச்சுகளை எதிர்கொண்டு 24 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். 6 ஓட்டங்கள் அல்லாவிட்டால் 4 ஓட்டங்கள். To the ball 2 overs 24 runs between the CB boys. Now on the first attack at killer. நடுவருக்கு அன்பார்ந்த வேண்டுகோள், அதே போன்று டாக்கெட் கில்லர் அணியின் தலைவருக்கும் அன்பார்ந்த வேண்டுகோள், போட்டிகளை துரிதப்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எங்களுக்கு நேரம் போதாது, இன்னும் 3 போட்டிகள் நடைபெற இருக்கின்றது. பந்து வீச்சாளர் மூசின் ஒரு சிறந்த பந்து வீச்சாளர். சப்ரீன் 12 பந்து வீச்சுகள் 24 ஓட்டங்கள். எவ்வாறு இந்த போட்டிகள் இறுதி வரை செல்வதற்கான வாய்ப்புகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்த பந்து வீச்சு ஓவர் தான் ஒரு திருப்பு முனையான பந்து, மிக முக்கியமான ஒரு ஓவர். இந்த ஓவரில் ஓட்டங்களை கட்டுப்படுத்தினால் வெற்றி பெறலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். அகல பந்து வீச்சு ஓவிஷத்துக்கு வெளியே சென்ற பந்து வீச்சு நடுவர் சஹீர் ஒரு அகல பந்து வீச்சு செய்ய உறுதி அடிப்படையில் ஒரு ஓட்டம் பதிவாக இன்னும் வெற்றி பெறுவதற்கு 23 ஓட்டங்கள். 12 பந்து வீச்சுகள் 23 ஓட்டங்கள் பெறப்பட வேண்டும். வெற்றி இலக்கு. ரகுசார் அணி தலைவர் நண்பர் அவர்களை பார்த்திருக்க மண்டபத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதுவும் ஒரு அகல பந்து வீச்சு சப்ரே ஏன தெரியவில்லை. டாக்கெட் கில்லர் அணியின் பந்து வீச்சாளர்கள் அகலங்களை கூட்டியதாக